வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நாங்க மறுபடியும் அப்ளை பண்ணணுமா? இதனால் வரைக்கும் வராம இருந்தவங்களுக்கு என்ன சொல்யூஷன்? நியூ கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து மறுபடியும் முகாம்க்கு எது போடுறாங்களா இல்லையா? நாங்க என்ன பண்றது அமௌண்ட்டுக்கு? இல்ல 2500 அமௌண்ட் அதிகம் பண்ண போறாங்க இல்லையா? ஏன்னா விஜய் சார் வந்து 2500 கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து நாங்க மறுபடியும் அப்ளை பண்ணணுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இன்ஸ்டால, யூடியூப்ல. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. உங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும். இதோட நேம் மாத்துறதாகட்டும், இல்ல அமௌண்ட் அதிகம் பண்றதாகட்டும், ஸோ இதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே கவர்மெண்ட்டே இல்லை. ஆல்ரெடி யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இப்போ வந்து இன்னுமே அமௌண்ட் வந்து தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இனி வர மாதங்களும் இது வந்து தொடர்ந்து வரும். ஸோ இதுக்கான நிதியை வந்து மறுபடியும் அதிகப்படுத்தும் போதோ இல்லை புதுசாக வராதவங்களுக்கெல்லாம் மறுபடியும் முகாம் போட்டு எழுதும் போதோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோஸ் மூலம் அப்டேட் பண்ணுறேன். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும், நாங்கள் வந்து மறுபடியும் முகாம் போடுறோம், மறுபடியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் கண்டென்ட் பண்ணி மறுபடியும் யாரெல்லாம் அமௌண்ட் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோம், இதுக்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இதுக்கான நிதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை வந்து 2500 கொடுப்பாங்க. சேம் இதே நேமில் கொடுப்பாங்களா, நேம் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றின இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.